உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். திமுக தேர்தல் அறிக்கையில் விவசாயிகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். மன்னார்குடியில் பேட்டியளித்த அவர், விளைநிலங்களை அபகரிக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் திரும்ப பெறப்படுமா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என அவர் கூறினார். தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 கொண்டு வந்து விவசாயிகளுடைய விளைநிலங்களை அபகரித்து கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்க்கிறது. நிலங்கள் மட்டுமல்ல, குடியிருப்பு மனைகள், ஆறுகள், ஏரிகள், நீர்நிலைகள் உள்ளிட்ட அனைத்தையுமே அபகரித்துக் கொள்வதற்கு இந்த சட்டம் வழிவகுக்கிறது. ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய முகவரியையே இந்த சட்டம் அளித்திருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, காவிரி டெல்டாவில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்திற்கு முரணாக ஜவுளி பூங்காக்கை சிப்காட் மூலம் அமைக்கப்படுகிறது. விளைநிலங்களை சிப்காட் அமைக்கிறோம் என்கிற பேரில் அபகரிக்கிற நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். தமிழ்நாடு முழுமையிலும் கோவில் குத்தகை நிலங்கள், இனாம் நிலங்கள், அறக்கட்டளைகள், ஆதீனங்களுக்கு சொந்தமான விவசாயிகளுடைய குத்தக நிலங்கள் அபகரித்து கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்க்கிற மோசமான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள்.